ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசித்து சற்று நேரம் தியானித்து நாம் நிறைவு செய்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வேதவசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரும் அசட்டையாகவோ அலட்சியமாகவோ தயவு செய்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற நேரமானது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே உன்னதத்திலிருந்து வருகிற வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை தரும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் பல கஷ்டங்களோடும் பல தேவைகளோடும் பல விதமான எதிர்பார்ப்புகளோடு பலவிதமான கவலைகளோடு கூட, ஸ்தோத்திரம், கடந்த நாட்களில் ஏற்பட்ட காயங்கள் அவர்களுக்கு கவலையாக இருக்கிறது. இனி நடக்கிற காரியங்கள், குடும்பங்களில் இருக்கிற பல பிரச்சனைகள் அவர்களுக்கு கவலையாக இருந்தது. வருகிற நாட்கள், ஸ்தோத்திரம், நாளைய தினத்தை குறித்து கவலை இருந்தது, அவருடைய ஆகாரத்தை குறித்து கவலை இருந்தது, உடையை குறித்து கவலை இருந்தது. இப்படி தன்னுடைய வாழ்நாட்களை குறித்து அவர்களுக்கு பலவிதமான கவலைகள் இருந்த போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் சொன்னால், நீங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை இந்த உலகத்திலே படைத்தவர் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் சொன்னால், நீங்கள் முதலாவது தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல ஸ்தோத்திர ராஜ்யங்கள் இருக்கிறது, பல ராஜ்யங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திர, உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் பல ராஜ்யங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பல மனிதர்கள் தங்களுக்கென்று சொல்லி ராஜாக்களை ஏற்படுத்தி, பிரபுக்களை ஏற்படுத்தி, அதிகாரிகளை ஏற்படுத்தி, ஸ்தோத்திர, ஒவ்வொரு தரப்பு ஜனங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலையும் அது நடந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி இனி அடுத்தால யார் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிற ஒரு கேள்வியோடு கூட எல்லா மக்களும் ஒரு திகைப்போடும் எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்தை ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு அந்த நாளிலே நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. உலக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. உலக ராஜ்யம் உலகத்தோடு உரியது, தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய, ஸ்தோத்திரம், தேவனை சார்ந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக ராஜ்யங்கள் அழிவுக்கு உட்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் அழிவுக்கு உட்படாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தாலும் சரி, எல்லா மனிதருக்கும் ஒரு முடிவு உண்டு. அவன் பதவி இருக்கிறவனாக இருக்கலாம், பணம் படைத்தவனாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஆட்கள் பலமுள்ளவனாக இருக்கலாம். அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து அவன் இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரிந்த ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம். கண்ணுக்கு தெரியாத 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்னு நரகத்தின் ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. பாதாளத்தின் ஆளுகை ஒன்று இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ராஜ்யத்தில் இருக்கிற போது நாம் தேட வேண்டியது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவர்கள்
அவர்கள் இந்த உலகத்திற்குரியதை மட்டும் தேடினால் இந்த உலகமும் இதனுடைய எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையும் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் என்ன செய்யுமா? ஒளிந்து போம். அப்ப நம்ம பார்க்கிற இந்த உலகம், இந்த உலக ராஜ்யம் அது ஒளிந்து போம். இதனுடைய இச்சைகள் ஒளிந்து போம், ஆசைகள் ஒளிந்து போம். இந்த உலகத்திலே எது நம்மை திருப்தி செய்தாலும் அது எல்லாமே ஒளிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து, அவர் செய்த அடையாளங்களை பார்த்து, அவரோடு எப்பொழுதும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறதை பார்த்து அவர்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்த ரோமருடைய ஆட்சியை ஆண்டவர் மாற்றிவிட்டு அவர் தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார், மேசியாவாக அந்த எருசலேமிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து யூதர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து யூதர்களை பூமியின் சகல ஜனங்களை பார்க்க மேன்மை பெற்றவர்களாக அவர்களுக்கு ஒரு மேன்மை கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் நம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இயேசுவை பார்க்கிற போதெல்லாம் இதைத்தான் பார்த்தார்கள். இவரை ராஜாவாக்கினால் கொள்ளலாம், இவரை ராஜாவாக்கினால் பரவாயில்லை. நீங்க யோவான் 6வது அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னா இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னால், 6வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவனா தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். கவனிங்க, அவரை பார்த்தால், அவர் செய்கிற காரியங்களை பார்த்தால் மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான யாரு? தீர்க்கதரிசி. இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால இவரை ராஜாவாக்கினால் நமக்கு இருக்க எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும் சொல்லி ஜனங்கள் நினைத்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் இருந்து விலகி அவர் கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. தனியே மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாருடைய மனசு அவருக்கு தெரியும். சோத்ரம். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாரை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள இருக்கிறது அவர் என்ன செய்வாரு? இதே ஜனங்கள், தன்னை ராஜாவாக்கும்படியாக வருகிற ஜனங்கள், இதே ஜனங்கள் தான் ஒரு காலத்துல சிலுவையில் அறைவதற்கு கோஷமிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இவரை ராஜாவாக்கலாம், இவர் தீர்க்கதரிசி, அவர் அப்படி இப்படி சொல்லி தாவீதின் குமாரன் அப்படியெல்லாம் புகழ்ந்தவங்க தான் இவர்கள் தான் சொல்லுகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி இவருக்கு எதிராக கோஷமிட்டவர்கள். அதனால யாரையும் நம்பி இயேசு இணங்கவில்லை. யாரையும் அவர் எல்லா மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறத அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்க தேட வேண்டிய என்னன்னு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அது எங்கே போய் தேடுவது? அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டார்கள், ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது?
அதை நாங்கள் எப்படி தேடுவதுன்னு சொல்லி இயேசு சொன்னார், இந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க காண்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க அங்க எங்கமா போய் தேடா, அது உங்கள் மத்தியில இருக்கிறது. அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது உங்கள் நடுவிலே வந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவர் பிரசங்கம் பண்ணும் போது கூட இந்த வார்த்தையை சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறத நாம் பார்க்க முடிகிறது. 15வது வசனத்தை வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி இயேசு அவர் அன்னைக்கு பண்ணின பிரசங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. முதலா பண்ணின பிரசங்கம் அதுதான். கால சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்க பக்கத்துல வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அவர் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல இறங்கி வந்ததே தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்ததுக்கு அடையாளமாகவே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்திருக்கிறபடினாலே நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே விடுதலை தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை. அதே தான் இயேசு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது தான் மற்ற மதங்களை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு பெயர்களை சொல்லி அவர்கள் அதை நோக்கி தங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்துக்களை எடுத்துக்கொண்டால் கைலாசம் என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். பலரும் பலவிதமான பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க. அப்படியானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தவர்களும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்துக்கு அப்பாற்பட்டு இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை எல்லாருக்குள்ளால இருக்கக்கூடிய உணர்வு, அந்த உணர்வின்படி எப்படியாயிலும் நாங்கள் அந்த நாட்டுக்கு போக வேண்டும் சொல்லி பல நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள், தவம் இருக்கிறார்கள். சோதரம். இறுதி யாத்திரை, புண்ணிய யாத்திரைகள் பண்ணுகிறார்கள். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. நீங்க புண்ணிய யாத்திரை போயிருக்கீங்களா? சோதர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா. சோதரம். நம்ம மக்கள் போவாங்க. எங்க போவாங்கன்னா புண்ணிய யாத்திரை சொல்லிட்டு அங்க ஒரு அம்மாவுக்கு கோயில் இருக்கு, அங்க போவாங்க. போன வாரம் ஒரு செட்டு படம் எடுத்து போயிட்டு வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நாங்களும் போயிருக்கோம். ஸ்தோத்திரம். கேரளத்துல இடத்துவாக்கு போயிருக்கிறோம். அங்க போய் பாவத்தெல்லாம் சுமந்து போடணும்னு சொல்லிட்டு செங்கட்டி எல்லாம் பறகி போட்டு ஸ்தோத்திரம் தலையில சுமந்து கொண்டு கோயிலுக்கு முன்னாடி கொண்டு போட்டாச்சு. அங்க கோயில் வேலை முடிச்சு கொஞ்சம் போல துண்டு செங்கல் போட்டிருந்தாங்க. அதை சுமந்து போட்டாங்கன்னா பாவம் எல்லாம் போயிட்டு பண்ணாங்க. பார்த்தா பாவம் பெருகதான் செய்யும். அல்லேலூயா. பாவத்தை சுமந்தவர் இயேசு. ஸ்தோத்திரம். நம்ம இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்றோம். கயிறை கட்டுறோம், நூலை கட்டுறோம், காயத்தை கட்டுறோம், என்னத்தெல்லாமா கட்டுறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னா எப்படியாவது நம்ம வழிபடுகிற தெய்வத்தை திருப்தியாக்கி அந்த அந்த ராஜ்யத்துக்கு நினைச்சிடும் போயிடணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவான ஒரு பாடத்தையும் தெளிவான காரியத்தை ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது, அழிந்து விடக் கூடாது. நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை, சில காரியங்களை வெறுத்தாதான் நம்ம எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம்
பிலாத்துக்கு முன்பாக இயேசுவை நிற்கிற போது அவர் சொல்கிறார் 36வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. அல்லேலூயா. என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. நீ யூதருடைய ராஜாவா? நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இங்க கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்ல இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் தங்கள் ராஜ்யங்களை ஸ்தாபிப்பதற்காக பல லட்சம் பேருடைய உயிரை, கோடிக்கணக்கான பேருடைய உயிரை பணைய வைக்கிறார்கள். ரத்த ஆறு ஓடுகிறது இவன் ஒருத்தர் ராஜாவாகிறதுக்காக. அல்லேலூயா. உங்க பட்டணத்துக்கு போன போது ஸ்தோத்திரம், அங்க ஒரு சிலையை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்னென்ன, சத்ரபதி சிவாஜியோட சிலை, மராட்டிய மன்னர், அவருடைய சிலையை குதிரை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு அவர் பட்டயத்தை தொங்க போட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நிக்கிறார். பார்க்கிறவங்களுக்கு ஒரு பூரிப்பு இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. எனக்கும் பார்த்தன ஒரு பூரிப்பு, பரவாயில்ல பெரிய ராஜா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எனக்குள்ள ஒரு சிந்தனை தந்தாரு. என்னென்ன, இவன் பெரிய ராஜாவா? எப்படி சொல்ற, இவன் பெரிய ராஜாவனும் கிடையாது. அல்லேலூயா. இவன் ராஜாவாகிறதுக்கு பல லட்சருடைய தலை எடுக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான ஜனங்களுடைய, போர் வீரர்களுடைய, அப்பாவி மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் எல்லாருடைய உயிர் பலிக்க மேலதான் இவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து தன்னை ராஜாவாக காண்பித்திருக்கிறான். ஆனால் இரட்சகரே அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை அவர் இந்த பூமியில சிந்தி அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக யாரும் உயிர் கொடுக்கல, அவர் தான் எல்லாருக்காகவும் உயிர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படி. அதனால தான் என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அதற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இன்னும் தேவனுடைய ராஜ்யம் அது முழுமையாக, அது ஸ்தோத்திரம், இன்னும் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? எப்பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும்? ஸ்தோத்திரம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்ப தெரியுமா? சாத்தான் முழுமையாக கீழே தள்ளப்படுகிற போது அவருடைய ராஜ்யம் உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் எப்பொழுது முழுமையாக தள்ளப்படுவான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சிலுவையிலே அவனுடைய அதிகாரத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அகற்றி விட்டார், முறியடித்து விட்டார். அந்த அதிகாரத்தின் மேல நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் எல்லாரும் செயல்படுகிற போது, தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் சாத்தானுடைய ராஜ்யத்தை எப்ப கீழே தள்ளுகிறோமோ, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவனுடைய எல்லா ஆதிக்கங்களை அவனை எப்பொழுது நாம் ஜெயித்து அவனை கீழே தள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளாலே நாம் பிரவேசிக்கிற போது அங்கே நித்திய சந்தோஷம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம். ஸ்தோத்திரம். அவர் பரலோகத்தை அவர் பூமியிலே அவர் ஸ்தாபிக்க போகிறார். ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சியிலே அந்த பரலோகம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது.
அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு வானம் பூமியும் ஒளிந்து போகும், அப்புறம் பரலோகம் மட்டும்தான் இருக்கும், மற்றது ஒண்ணுமே இருக்க. தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. அப்படியானால் ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சில ஓமைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யங்களை பல விதத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு போதித்திருக்கிறார். அவர் எப்பொழுது உபதேசம் பண்ணினாலும் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அதிகமாக போதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே போல சாத்தானும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ரொம்ப முயற்சி பண்ணுகிறான். அதான் அந்திகிறிஸ்துடைய ஆட்சி. அந்திகிறிஸ்துடைய ஆட்சி சாத்தானு ரொம்ப முயற்சி பண்றான். பத்தியலா இப்ப கூட நடக்குது. அல்லேலூயா. அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு எத்தனை பேருடைய உயிரை வேணாலும் அவன் எடுப்பான், என்ன யாகனாலும் நடத்துவான், எத்தனை குழந்தைகளை நரபலி கொடுக்கனாலும் கொடுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அநியாயனாலும் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் நடக்குது. சாத்தானுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது. இதெல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொள்கிறீங்களோ தெரியாது. இந்த சாத்தான் சபைன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. அதை குறித்து பேசுறதுக்கு நம்ம வரல. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பல உபாயங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் ஊழியக்காரர்கள், ஊழியக்கார குடும்பம், விசுவாசிகள், விசுவாசிகள் குடும்பங்களுக்காகவே தனிய அவர்கள் உபவாசம் இருந்து விரதம் இருந்து பண்ணுகிறார்கள். அதுக்காக ஸ்தோத்திரம், குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைகளை நரபலி கொடுத்து அந்த மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி அப்படி அவர்கள் செய்கிறார்கள். நீங்க எத்தனை பேர் இதை கேள்விப்படுத்திருக்கீங்களா தெரியாது. சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவன் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான். அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். சரி, இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் ரொம்ப விளக்கிட்டு இருந்ததுன்னு நம்ம சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பாருங்க, அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும். அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நேர்த்தியான பங்கு நமக்கு கிடைக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கு நியாயம் நீதி கிடைத்தது. சாலமோனுடைய ஆளுகையில் இருந்தவர்களுக்கு சமாதானம் கிடைத்தது. கிடைத்ததா இல்லையா? அல்லேலூயா. ஆம். யோசியாவுடைய நாட்கள்ல ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆளுகை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த அந்த ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் சமாதானமும் ஆசீர்வாதமும் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யத்தினுடைய ராஜா இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யத்திலே நம்ம உட்பட்டு விட்டோமானால் அதுக்கு ஒரு பாடு எந்த கவலையும் கிடையாது. அல்லேலூயா. எப்போ மகிமையா தான் இருக்கும். ஆனா அங்க போறது கொஞ்சம் கஷ்டம். அதான் பிரச்சனை. அதுதான் என்னது பிரச்சனை. அங்க போறதுதான் பிரச்சனை. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியை ஒரு பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு சொல்லி இருக்கிறார். நமக்கு இடுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டம். விசாலமான பாதை வழியா போயிடலாம். எங்க போலான்னு நரகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. நரகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாம போகணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பல போராட்டங்கள் அனுபவித்தாலும் எப்படியாவது ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு விரும்புறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வாசல் சில இடத்துல ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஊசியின் காதுல எதுனால நுழைய முடியும்? நூலு மட்டும்தான் நுழைய முடியும். வேற எதுவும் நினைச்ச முடியாது, நுழைய முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் நுழையில இருந்துச்சு. துவாரத்துல ஊசியின் துவாரத்துல நுழைவது எளிதா இருக்கும் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யான்னு சொன்னா பணம் படைத்தவன் சொல்லி நம்ம சொல்றோம். அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள ஆசை பாசை எல்லாம் வேணும் 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 சொல்லி இழுத்து வச்சுட்டு உள்ள நுழையதான் நடக்காது. அல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தி நுழையலான்னு பார்த்தான். சோத்திரம். கடைசியில் அவருக்கு நுழைய முடியல. பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டான்.
அல்லேலூயா. இயேசு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சொன்னாரு. சொல்லிட்டு ஒரே பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு ஸ்திரியை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு போயிடாரு. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சாம் சௌத்ர ஐயா அவரு உயிரோட நாட்கள் அந்த வசந்த படிச்சுட்டு அவர் கொடுத்தா சொன்னாரு, ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் அடுத்தவன் மனைவியை நினைக்க சொல்றீரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரே ரூத்தை நினைக்க சொல்லலாம், ரூத்தை நினைத்து கொள்ளுங்க சொல்லலாம். ஆமா, பழைய ஏற்பாடுல அநேக பரிசுத்த வாட்டிகள் இருக்கிறாங்க, அவங்களால நினைத்து கொள்ள சொல்லாம இவளை நினைக்க சொல்லுகிறாரு. அதுவும் லோத்தின் மனைவி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுன்னு பின்னாடி திரும்பி பார்க்க போற கர்த்தருடைய நாமம் இப்படிதான். அப்படியானால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது யார்? யார் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது ஆசை உள்ளவங்கள ஒரு அழைச்சு பார்ப்போம். அல்லேலூயா. சமயம் எவ்வளவு ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் சீக்கிரமா உங்களை வேகமா சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. உள்ள கடிகாரத்துல மறைச்சிட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை? சுதந்திரிப்பார்கள் என்பது கர்த்தர் இன்னொரு நாள் நமக்கு சமயம் கிடைக்கும் போது அதை நம்ம பேசலாம். யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்பதை குறித்து சில வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்படியாக மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். வருகிற போது சீசர்கள் அதை தடை பண்ணுகிறார்கள். சின்ன பிள்ளைகள் தொந்தரவு செய்வார்கள். சில குடும்பத்துல நீங்க டீச்சிங் வாங்க சொன்னீங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்குது, ஏன் சின்ன பிள்ளை கொண்டு வந்தா என்ன, அது தொந்தரவு பண்ணிட்டு நீங்க கூட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா அதை சாக்கு சொல்லிட்டே வீட்டுல இருப்பாங்க. இது ஒரு பிசாசுக்கு ஒரு தடை. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலோ சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை உனக்குள்ள நீ ஏற்றுக்கொள். அந்த தேவனுடைய ராஜ்யம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீ உன்னுடைய சொந்தமாக்குவதற்காக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சிறு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கள்ளங்கபட இருக்காது, என்ன செய்யறன்னு தெரியாது. ஆனா அது எது கொடுத்தாலும் அது அப்படியே நிச்சயம் ஏற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இப்போ எல்லா ஜீனெல்லாம் மாறி போச்சு. மாறி போனதுனால இப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ளாலே பிறக்கும் போதே சில கள்ளத்தனங்களை உருவாக்கிறாங்க. பாருங்க, அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்னா, இப்போ வருகிற நவீன நாட்களில பிறக்கிற குழந்தைக்கு பிறக்கும் போதே அதனுடைய நெற்றியில சிப்பை பொருத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என் கூட சுத்தலாம், என் கூட வந்து அற்புதங்களை அனுபவிக்கலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்கணும்னு சொன்னால் இந்த சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சணும் ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். லூக்கால சுவிசேஷம் 18வது அதிகாரம் 16 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 16வது வசனம் 17வது வசனம். இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு
சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைபண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்ப சிறு பிள்ளையை போல மாறணும். அதுக்கு சில பெரியவங்க சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க, அப்படி இல்லை. சரி, சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க, அப்படி இல்லை. அது அர்த்தம் அதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி யோசிப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரியே செய்வாங்க, அது அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மைகளுக்கு நன்மை செய்வதற்கு நம்ம ஞானியா இருக்கணும், தீமை செய்வதற்கு நம்ம பேதையா இருக்கணும். அல்லேலூயா. சிறு பிள்ளையை போலன்னு சொன்னா அந்த பிள்ளை, ஸ்தோத்திரம், சிறு பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு தீமை செய்ய தெரியாது, தீமை செய்ய தெரியாது, நன்மை தீமை என்னன்னு தெரியாது. அது புதுசா பிறந்த பிள்ளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களை அறியறதுக்கு முன்னாடி அது எப்படி சுத்தமானதா இருக்குதோ அதுக்கு எது கொடுத்தாலும் பாருங்க, ஒரு கையை கொடுத்தா என்ன கட்டியா பிடிச்சு, அல்லேலூயா, எது கையில கிடைக்க நச்சுன்னு பிடிச்சுக்கணும். ஸ்தோத்திரம். எங்க ரெண்டாவது பையன் என்ன பண்ணான்னா, ஸ்தோத்திரம், பிறந்த அந்த டைம்ல ஒரே அழுக. என்னன்னு சொல்லி பார்த்தா முடிய பிடிச்சிட்டு ஒரே அழுக. அல்லேலூயா. என்னடா எது ஆயிட்டா, ஏதாவது கடிச்சிட்டா, எறும்பு கடிச்சிட்டா அப்படின்னு பார்த்தானே, ஐயா முடிய பிடிச்சி வச்சுட்டு ஒரே அழுக. பாருங்க, எது கையில கிடைச்சா பிடிக்கிறது. அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உனக்கு வரும்போது நீ அதை பிடித்துக்கொள், அதை ஏற்றுக்கொள். ஸ்தோத்திரம். அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், சிறு பிள்ளையை போல நீ ஏற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லி இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கான சுவிசேஷம் நமக்கு நேராக வருகிறதோ அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம புது சிருஷ்டியா மாறணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாகமான் என்கிற குஷ்டரோகி அவன் சுகமாக்கப்பட்ட உடனே எப்படி மாறினான் தெரியுமா? அவனுடைய உடம்பு எப்படி மாறிச்சு? சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறினது. ஸ்தோத்திரம். அப்போ சிறு பிள்ளையை போல நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, இந்த சிறு பிள்ளை என்ன செய்கிறதுன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணங்களையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய். அல்லேலூயா. சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளைய போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா. எத்தனை பேர் வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும்? கவனிங்க. அல்லேலூயா. வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். அது எப்படி? ஞானப்பால். ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் வளர்வதற்கு ஞானப்பால் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். நேற்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. டப்பால பால் வைக்கிறாங்க. அது என்ன பால்னு சொல்லி பல செய்தியில போய் பாருங்க. அல்லேலூயா. அதுக்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, ஞானப்பாலாகிய களங்கம் இல்லாது இருக்கிற ஞானப்பால். அல்லேலூயா. அப்போ நம்ம குடிக்கிற பாலெல்லாம் கலங்கத்தோடு வருகிற பாலா இருக்கிறதுனால தான் நிறைய கெட்ட சுபாவங்களும் வருது. கலப்படம், எங்க பார்த்தாலும் கலப்படம், ரசாயன கலப்படம் இருக்குது, மாவு கலப்படம் இருக்கு, என்னென்னமோ கலப்படம் இருக்கு. ஆனா இது களங்கமில்லாத ஞானப்பால். இதை நம்ம உட்கொள்ள நம்முடைய ஸ்தோத்திரம் ஜீவியம் வளரும். அல்லேலூயா. ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு வேண்டிய தகுதி நமக்குள்ள உண்டாகும். கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். சிறு பிள்ளையை போல நம்ம மாறிடணும். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது
சிறு பிள்ளையை போல மாறிடணும். சின்ன பிள்ளைக்கு கவலை இருக்காது. அல்லேலூயா. நம்ம எந்த பிள்ளையா கவலையா இருக்குதா? ஒன்றும் கவலை கிடையாது. கவலை இருக்கிறதெல்லாம் பெற்றவங்களுக்கு தான் கவலை. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை குறித்து கவலை, எல்லா காரியத்திலும் இருந்து கவலை பெரியவங்களுக்கு தான் கவலை. சின்ன பிள்ளைகளுக்கு கவலை இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நாளைய தினத்துக்காக என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா கவலை இருக்காது. கர்த்தரை விட்டு கொஞ்சம் மாறினாதான் கவலை இருக்கு. ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நமக்கு இந்த சின்ன பிள்ளைல மாதிரி என்ன வந்துடும், என்னென்ன அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. எந்த பிள்ளைகிட்ட போய் காட்டு பாருங்க, உனக்கு படிப்புக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க டேடி பார்த்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. எந்த பிள்ளைகிட்டே காலுங்க, சோத்திரம், உனக்கு என்ன தேவை இருக்குது, அது பிரச்சனை வீட்டில் பார்த்துருவாங்க. நம்ம ஏதாவது பிள்ளைகள் கவலைப்பட்டு அதுக்கு கஞ்சி குடிக்காம ஏதாவது பிள்ளைகள் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. சோத்திரம். அதுக்கு ஒன்றும் கவனிக்காது. அப்பா அம்மா அவங்க சோத்திரம் சண்டை போட்டுட்டு இது இருந்து ஆடிட்டு இருக்கு. எதையுமே மைண்ட்ல நினைச்சாது வைக்காது. ஐயோ என் பிள்ளையோட ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்தில் ஓடுவார், அம்மா ஒரு பக்கத்தில் ஓடும், வட்டிக்கு வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, இங்கே வாங்கலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒன்றும் கவலைப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நீ உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சிரு, நீ என்னத்துக்கு வச்சு புலம்பிட்டே இருக்கிற, என் கவலைகளை என் மேல் வைத்து நீ என்னை நோக்கி பார், என்னுடைய ராஜ்யத்தை நோக்கி பார், என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடு, அப்பொழுது உனக்கு இவைகள்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. உனக்கு தேவையானதெல்லாம் அவர் தருவார். அதுக்கு சொல்லி கவலை இல்லாமல் இருப்பேன்னு சொன்னால் கரிசனை இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி அர்த்தம் அல்ல. கரிசனை தேவை, கவனம் தேவை, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும். ஆனா அதே நேரத்துல கவலையை அவர் மேல வச்சிடணும். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உங்க பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தை தேட வைங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இரண்டாவது, யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. முதல்ல உள்ள காரியத்தில் இன்னொன்று கூட சொல்கிறேன். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. முதல்ல காண மாட்டான்னு சொல்றாரு. ரெண்டாவது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்போ மறுபடி பிறந்த அனுபவம் தான் சிறு பிள்ளையோட அனுபவம். ஸ்தோத்திரம். ஒருவன் முதிர் வயதா இருக்கையில மறுபடி பிறக்க முடியுமான்னு சொல்லி நிக்கதேமு கேட்கிற போது இயேசு சொல்கிறாரு, ஆவியினால் பிறக்கிறவன் ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் பிறக்குன்னு சொன்னா ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும். ஞான ஸ்நானத்தின் மூலமாக மறுபடியும் பிறக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மாம்சத்தின்படி பிறக்கிறதல்ல, ஞான ஸ்நானத்தின் மூலம் மறுபடியும் பிறக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். இரண்டாவது, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்? லூக்காவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியா, கலப்பை மேல் கை வைத்துட்டியா, விசுவாச வாழ்க்கையில கை வைத்துட்டியா, பின்னிட்டு கூடாது. பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீ உன்னை நினைத்து கொண்டிருக்கிற நான் பரலோக ராஜ்யத்துக்கு பெறுவேன் இல்ல, நீ பின்னிட்டு பார்த்தேன போக முடியாது. பின்மாற்றம் உள்ள இருதயம் நமக்கு தேவையில்லை. நம்ம பின்வாங்கி போகிறது அது ஸ்தோத்திரம் தேவன் விரும்பாத ஒரு காரியம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வசனத்தை கேட்டு நம்ம பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன சொன்னா, வசனத்தை குறித்து உணர்வு இல்லை. உணர்வு இல்லாமல் இருக்கும்போது பிசாசு வந்து பொறுக்கி விட்டு போயிடுறான். அல்லேலூயா. அடுத்தல இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறோம். வசனத்தை கேட்கும் போது உள்ளால கடினமா இருக்குது, மேல மண் மாதிரி கிடக்குது, உள்ளால எப்படி இருக்குது, கடினமா இருக்கு, உள்ள இறங்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். வேர் போட மாட்டேங்குது, பின்வாங்கி போகிறார்கள். சோதனை நேரத்தில் பின்வாங்கி போகிறார்கள். உபத்திரம் வரலாம்,
பாடுகள் வரலாம், ஸ்தோத்திரம், பலவிதமான சோதனைகள் வரலாம். ஆனாலும் பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. நான் போகிறது எங்க போறேன்னு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். பாருங்க, எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அரசியல்வாதிகள் யாரும் பின்வாங்கினதாட்ட எனக்கு நான் பார்த்தது கிடையாது. எத்தனை தடவை தோற்றாலும் சரி அவன் நிச்சயவான் அடுத்தாலே எலெக்ஷன்ல நிற்பான். அல்லேலூயா. நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். அவன் தோற்றுட்டான், நிறைய பணம் செலவழிச்சு தோற்றுட்டான், தோத்து போயிட்டு இருக்கான். ஆனா யாரும் அதிகமான பேர் என்ன பண்றாங்கன்னு, சரி இது இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன் முன்னாடி தான் போக பார்க்கறான். அல்லேலூயா. அவன் தோக்க போறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் வாயினாலும் சொல்ல மாட்டான், நான் தோத்துருவேன்னு சொல்லி எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அவன் தோத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடிய யாருங்கன்னா அடுத்த கட்சிக்காரன் தான் தோத்துருவான்னு சொல்லி சொல்லுவானே தவிர, இவன் ஒரு நாள் தான் தோத்துருவான்னு சொல்லி எந்த மாட்டான், சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. எலெக்ஷன்ல அவனுக்கு ஒரு டெபாசிட்டோட கிடைச்சிருக்காது. இதுவரை அவன் நின்ன எலெக்ஷன்ல ஒரு டெபாசிட்டோட கிடைச்சிருக்காது. ஆனாலும் அவன் சொல்லுவான், நாங்க அடுத்த ஆட்சியை நாங்க தான் நிச்சயம் வரும். அல்லேலூயா. அடுத்த முதலமைச்சர் நாங்க தான், அடுத்த பிரதமர் நாங்க தான், பின்னிட்டே பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சோதனை வந்துன்ன, தலைவலி வந்துன்ன, காய்ச்சல் வந்துன்ன, ஒரு பிரச்சனை வந்துன்ன, சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அன்னைக்குள்ள ஜெபம் பின்மாற்றத்துக்கு போயிடும். அது வரைக்கும் ஃபயரா ஜெபம் பண்ணுவாங்க. பின்மாற்றம்னு என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை விட்டு முழுமையா போறோம், அதுதான் பின்மாற்றம் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் ஜெபமா நாம இருந்தாலே என்னதான் பின்மாற்றம் தான். அல்லேலூயா. ஒரு நாள் பைபிள் வாசிக்காம இருந்தாலே பின்மாற்றம் தான். 10 அதிகாரம் படிக்க வேண்டிய நம்ம 5 அதிகாரம் வாசிக்க 5 அதிகாரம் நம்ம பின்மாற்றி இருக்கோம்னு அர்த்தம். கஷ்டமா இருக்கான். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் 10 அதிகாரம் இருந்து வாசிப்போம். இப்போ ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ என்ன, 9 அதிகாரம் பின்மாற்றம். சோத்திரம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் முடிஞ்சது. இப்போ அரை மணி நேரம் கூட முடியலைன்னு சொன்னா அப்போ 1.5 மணி நேரம் பின்மாற்றம். காலையில 10 மணிக்கு ஆராதனைன்னா 9 வரைக்கே வந்து உட்கார்ந்து அப்படியே பிரேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா இப்போ 10:30 ஆனாலும் ஆராதனைக்கு வரல, என்ன அது 1.5 மணி நேரம் நமக்கு என்னது பின்மாற்றம். அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்க கூடாது. இந்த பின்மாற்றத்தின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போக விரும்பினீங்கன்னு சொன்னா பிசாசு உங்களை 10 ஸ்டெப்புக்கு பின்னாடி இழுப்பதுக்கு தான் போராடுவனை தவிர அவன் ஸ்தோத்திரம் நம்மளை தூக்கி விட பார்க்க மாட்டான். ஆனா நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயாச்சுன்னா நம்மளை மேன்மையாக கொண்டு போவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வராண்டவரே, 2 பால் பாக்கெட் வாங்கணும், வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சாக்கு போக்கு நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கூப்பிட்ட உடனே அங்க ஒவ்வொருத்தனா சாக்கு போக்கு சொல்றான். அப்ப இயேசு கடைசி சொல்றாரு, கலப்பை மேல் தன் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினான். எப்ப தெரியுமா? ரட்சியோட ஆரம்பத்துல எங்க போனாலும் பைபிள் கொண்டு போயிடுவேன். வியாபாரத்துக்கு போகிற இடத்துலலாம் புதிய ஏற்பாடு என்னுடைய அந்த பெலூன் பையில இருக்கும். அப்போ அங்கே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து வசனம் வாசிட்டே இருக்கும். அப்போ எங்கள் அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியாமல் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா பைபிளை கொண்டு போகிறேன். அப்போ ஸ்தோத்திரம், ஒரு வாரம் வியாபாரத்துக்கு போயாச்சு, வியாபாரம் பார்த்தாச்சு. அதுக்கு ஒருபாடு வசனத்தை திறந்தாச்சுன்னா கர்த்தர் இந்த வார்த்தை தான் தாராரு, கலப்பை மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. வார்த்தையை வாசித்தோன்னா அப்படி நடிக்கு. அப்போ ஒரு வாரம் பைபிள் வாசிக்கல, ஒரு வாரம் ஜெபம் பண்ணல, ஒரு வாரம் ஆண்டவரை தேடலைன்னாலே நம்ம பின்னிட்டு பார்த்து நிக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் இயேசு சொன்னாரு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நம்ம அக்காவை நினைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னா. எந்த அக்காவை? ரூத் அக்காவா? லோத்தின் மனைவி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. அதை நினைச்சு கொள்ளுங்க.
பெண்ணிட்டு பார்த்தேன்னா உப்பு தூண் ஆயிடுவேன். ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது, இந்த ராஜ்யம் அழிய போகிறது, சாத்தானின் ராஜ்யம் அழிய போகிறது, உலக ராஜ்யங்கள் அழிய போகிறது. என்றைக்கும் அழியாத ராஜ்யத்துக்கு நேரம் ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நமக்கு சமயம் இல்லை. யோவான் 6:66 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவோடு நடந்தவர்கள் இயேசு சொன்ன உபதேசத்தை கேட்டு பின்னாடி போனாங்களாம், பின்வாங்கி போனார்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபதேசத்தை கேட்டு பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. இது கடினமான உபதேசம். உங்களுக்கு இங்க கடினமான உபதேசம் எதுவுமே சொல்லப்படவில்லை, எல்லாம் லெகுவான உபதேசம் தான் சொல்லப்படுது. கடினமான உபதேசம் சொன்னால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சில சபைகள் இருக்கிறது, 10 மணிக்கு முன்னாடி வராட்டா கேட்டு அனுப்பிச்சுவாங்க. அது ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். அல்லேலூயா. இது ஒரு கடினமான உபதேசம். ஸ்தோத்திரம். இது 12 மணி ஆனாலும் வந்துருங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இது கடினமான உபதேசமா லெகுவான உபதேசமா? ஏன்னா யாக்கோபு சொல்றாரு, என் நாடுகள் கறவையான ஆடுகள். அல்லேலூயா. ஆமா, அதனால கொஞ்சம் மெதுவா நடத்த வேண்டி இருக்குது. உங்களுக்குள்ள என்ன ஆவிக்கிற பலம் அந்த அளவுக்கு வரல, அதனால மெதுவா நடத்த வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் என்பதாக. அப்ப பின்வாங்கி போக கூடாது. எபிரேயர் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:1 நம்ம பின்வாங்கி போக கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பின்வாங்கி போனவர்களா இருக்கக்கூடாது. கானான் தேசத்துல பிரவேசிக்க வேண்டியவர்கள் பாதியில அழிக்கப்பட்டார்கள். அதே போல அவங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற. நிறைய பேர் எகிப்துக்கு திரும்பினாங்க. ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அப்படி வனாந்திரத்துல தேவனை பரீட்சை பார்த்து பின்வாங்கி போனவங்களுக்கு கானான் தேசம் கிடைக்கவில்லை. கானான் தேசம்னா இப்ப இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போக முடியல, மோசையே போக முடியல. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், யார் போக முடியல? எல்லாரும் சொல்லணும், சும்மா அப்படிங்க உண்மையில இருக்க கூடாது. யார் போக முடியல? இப்படி சொல்லுங்க பாப்போம், மோசையே போக முடியல. அல்லேலூயா. சோதரன், நீங்கள் நானும் எப்படி போயிடுவோம்னு யோசிக்கணும். சோதரன், அல்லேலூயா. தங்கமே துருப்பிடிக்கு, இரும்பு துருப்பிடிக்காம இருக்குமா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க யாரும் அலட்சியமா நினைக்க கூடாது. எந்த விதத்துல பின்மாற்றத்தின் ஆவி கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானங்கள் நிறைய, ஆனா இப்ப தீர்மானம் இருக்குதா? அது இருக்குதா? ஞாபகத்திலேயாவது இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகத்திலேயாவது இருக்குது? வாழ்க்கையில இருக்கிறது ஞாபகத்திலேயாவது இருக்கு. அல்லேலூயா. யாக்கோபு தீர்மானம் பண்ணினார், அவருக்கு ஞாபகத்துல மறந்து போச்சு. அப்போ ஆண்டவர், நீ போ, நான் உனக்கு தரிசனம் தந்த இடத்துல நீ பலி செலுத்த பொருட்களை செலுத்த அந்த இடத்துக்கு போய் அனுப்பிவிட்டார், ஞாபகப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நம்மளும் தீர்மானங்கள் நிறைய எடுத்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியாது. அது ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னாலே பின்மாற்றம். ஆண்டு நீ ஆதியில கொண்டு வந்து அன்பை விட்டா என்று உன் பெயர் எனக்கு குறைவு. ஆதியில கொண்டு வந்து அன்பை விட்டுட்ட, உன்னை என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் உன்னை ஸ்தோத்திரம் குடியுரிமை தந்து உன்னை அழைத்து என்னுடைய ராஜ்யத்தில் உன்னை ஒரு பங்காக நான் ஸ்தாபிக்க ஏற்படுத்த நினைக்கிற போது என்னுடைய ராஜ்யத்தில் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தின் மேல் அதிகாரியாக உன்னை வைத்து என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை உன்னுடைய அதிகாரத்துக்கு கொடுக்கும்படியாக தருகிற போது நீ பின்வாங்கி தேவனை விட்டு தூரமாய் போகிறாயே. ஸ்தோத்திரம். நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிற? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கை எந்த ராஜ்யத்துக்கு போக போகிறது? பாதாளத்துக்கு போக போகிறதா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். என்னாகும் 14:43, 32:15, சங்கீதம் 80:18 இந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்லுவதற்கு சமயம் இல்லாததுனால சொல்லுகிறேன்.
கடைசியாக யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஸ்தோத்திரம் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சய மாட்டாங்க, சுதந்திரிப்பது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கலாத்தியர் 5:21 வாசிங்க பார்ப்போம். எடுக்கிற யாரும் கலாத்தியர் 5:21. பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிட்டேன், கொரிந்தி சபைக்கு சொல்லி இருக்கிறேன், எபேசி சபைக்கு சொல்லி இருக்கிறேன், கலாத்திய சபைக்கு சொல்லுகிறேன். அதுல 17 வகையான பாவங்கள் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தல், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அல்லேலூயா. இவைகளை நடப்பிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நிச்சய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், விக்கிரகாரம், பிலிசுனியம், இந்த பாவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான், எண்ணங்களை திருப்தியாக்கக்கூடிய காரியம் தான். ஆனா இது எல்லாம் நடப்பிக்கிறது ஒண்ணுமே தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயாது, பிரவேசிக்காது. அல்லேலூயா. அப்போ ஒழிக்க வேண்டியவங்களை ஒழிக்க. அடுத்து உன் கண்ணு உனக்கு இடரலான்னு சொன்ன அந்த கண்ணை பிடுங்கி போட்டு, உன் கண்ணு உனக்கு பிரச்சனை, உன் கை உனக்கு இடரலா இருந்துன்னு அதை தரித்து போட்டு, உன் கால் உனக்கு இடரலா இருந்தால் அதை வெட்டி போட்டு. நீ ஒற்றை கண்ணனா கூட பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் பாவம் செய்துட்டு 2 கண்ணாட்டும் எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வேதம் எல்லாருக்கும் ஏற்றது. ஸ்தோத்திரம். நீ ஒற்றை கை உடையவனா பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஆனால் 2 கை உடையவனா பாவம் செய்துட்டு நீ பரலோகத்தில் நிச்சய முடியாது, போகவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டோட வேதம் சொல்லி இருக்கிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட என்ன செய்தாயிற்று. லேலூயா. இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். லேலூயா. வசனம் இதுதான் சொல்லுது, இச்சையோட பார்த்தாலே பாவமா இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படன்னு சொன்னால் அது பரிசுத்தமான ராஜ்யம். அதற்கு நாம் எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தாதான் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். 2வது ஸ்தோத்திரம், பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். 3வது அநியாயக்காரர். அதில் தான் சொல்லியிருக்குது, அநியாயக்காரர் யாரெல்லாம், பொருளாசைக்காரர். அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்போ நம்ம என்ன அநியாயம் பண்ணணும் கவனிங்க. நம்ம என்ன அநியாயம் பண்ணணும்? அநியாயம் பண்ணீங்களா? ஒரு அழிஞ்சவங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநியாயம்னா என்னது? இன்னொருத்தருக்குரியதை நம்ம எடுத்துக்கொள்ளது அநியாயம். அதுதானே? உண்மை தானேங்க? ஆமாம். சொல்கிறேன். அதுதான் நம்ம அநியாயம் சொல்லுவோம். ஒரு ஆள் யாராவது நமக்கு நம்மளோட இதை எடுத்துக்கிட்டாருன்னு இப்படியெல்லாம் அநியாயம். ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை சொல்ல, நீ அநியாயம் பண்ணாத அப்படிங்கிற. அல்லேலூயா. அது எப்படி? நம்ம அவருக்குரிய டைமை நம்ம எடுக்கிறோம்ல. அல்லேலூயா. நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்ருக்கோமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு அழிஞ்சோம். அல்லேலூயா. அவருக்குரிய எடுத்து அநியாயம் பண்ணுகிறோமே. அநியாயம் சாப்பிட என்ன பண்ணா? நல்லதானே பண்ணாங்க. அது என்னது? நியாயமா அநியாயமா? அநியாயம். நம்ம மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணுகிறோமோ இல்லையோ, அவருக்கு நிறைய அநியாயம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனாலும் பொறுமையா இருக்கிற. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தினை பிரவேசிக்க முடியாது. அநியாயக்காரர்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க, சுதந்திரிப்பதில்லை. அப்போ நம்ம இந்த காரியங்களெல்லாம் நம்ம சீர்படுத்தணும். ஸ்தோத்திரம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. எழுத்தின்படி மற்றவர்களுக்கு உரியது மற்றவர்களுக்கு. ஆண்டவர் சேயீர் மலை தேசத்தை இஸ்ரவேலுக்கு தரமாட்டேங்க. அது
அது ஏதோமியருக்குரியது, அவனுக்குள்ள எடுத்து நான் உனக்கு தரமாட்டேன், இன்னொருத்தருக்குள்ள எடுத்து நான் உனக்கு தரமாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியா எல்லா காரியத்தையும் செய்கிறவர். அப்ப நமக்குரியதே நமக்கு தருவார். அப்ப நமக்குரியதை நமக்கு தருகிற போது அது நியாயமா இருக்கும். போன வாரத்தில் நம்ம சிந்தித்தோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் திராட்சை ரசத்தை அவர் எங்கிருந்து ஷார்ட்டாக கொண்டு வரல, அவர் அதுக்கு கிரையும் செலுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு ஷார்ட்டாக கிடைக்குது. ஸ்தோத்திரம். அவர் அநியாயம் செய்கிறது இல்லை, அவர் வாயில் அநியாயம் காணப்படவில்லை. அவர் அநியாயக்காரர்களை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விடுகிறதில்லை. அவருடைய ஆளுகளை நீதியும் நேர்மையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அவருடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது. அல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த மாமிசமும் இரத்தமும் எதை சுதந்தரிக்காது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. இது எதை சுதந்தரிக்குன்னா மண்ணை தான் சுதந்தரிக்கும். எவ்வளோ அலங்காரம் பண்ணினாலும் டிசைன் பண்ணினாலும், அல்லேலூயா, பெயிண்ட் அடிச்சாலும், எவ்வளவுதான் காரி காரி விட்டாலும், இந்த மாமிசமும் ரத்தமும் எதை சுதந்திரிக்குன்னா மண்ணை தான் சுதந்திரிக்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா, ஒருத்தர் சொன்னாரு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொருள் அவன் வாடகைக்கு தான் எடுத்தாகணும். என்னது? அடுத்தால என்னது? ஆம்புலன்ஸ். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம், ஆனா ஒரு பெட்டி அப்பந்தான் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா மண்ணுக்கு போற பெட்டி. அந்த பெட்டி எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஏன் இந்த பெட்டியை மட்டும் மெட்டல்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? மெட்டல் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எல்லாம் மரத்துல தானே வைக்கிறாங்க. ஏன்னா மரம் தான் மண்ணோட மண்ணாடு இருந்தும் மாறும், இந்த உடம்பு மண்ணோட மண்ணாடு மாறும். அல்லேலூயா. அப்ப மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. இதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். இந்த மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயம் பிரவேசிக்கும். அல்லேலூயா. அற்பமான சரீரத்தை இயேசு மறுரூபமாக்குவார். அந்த மறுரூபமாக்குற நாள் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகை நாள். அவர் வரும்போது அவருடைய சொந்த சாயலாக நம்முடைய மாமிசத்தை இரத்தத்தை மறுரூபமாக்குவார். இந்த மாமிசம் இரத்தம் ஒளிந்து போகும். மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்தித்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமத்திலே கொஞ்சம் எழுந்து நின்று ஜெபிப்போமா. தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரை எப்படியாவது நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் உங்களுடைய ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஸ்தோத்திரம். நமக்கு தேவைகள் இருக்கிறது உண்மைதான், அதெல்லாம் தேவைதான். அது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். ஆனால் அது எல்லாவற்றையும் பார்க்கலாம் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு அழிவில்லாது. ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்.